கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 22/9/2025 மத்தியானம் சரியாக 2:30 மணி. காற்று பயங்கரமான காற்று. அந்த பாருங்க, மேலே 3 ஓடை தூக்கி மாற்றிட்டுது. ஓடு கீழே உள்ள ஓட்டுக்கு மேலே தான் பரட்டி போட்டிருக்கு. போடுறதுக்கு 3 பேர் நாங்கள் படாத பாடுபட்டோம். அன்பானவர்களே, அந்த கிளாம்பு மாட்டதுக்கு முடியலை. இன்னும் எனக்கு ரெஸ்ட்டு இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் இந்த இடத்த ஒதுங்க வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வந்தேன். நாளைக்கு எப்படியாவது அதுக்கு கிளாம்ப் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருந்தேன். அன்பானவர்களே, கிளாம்பு போடணும்னா முன்னாலேயாவது ஒரு டேபிளை போட்டு டேபிளுக்கு மேலே அந்த சேரை போட்டு அதுக்கு மேலே ஏறி அப்படின்னா அந்த கூரைக்கு போயிடுவேன், ஓலை கூரைக்கு. ஆனால் இப்போ அப்படி போக முடியாது. இந்த தகரங்கிற எல்லாத்தையும் பேர்த்து எரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். காற்று இந்த பக்கத்தில் ஒரு தகரத்தை பேர்த்துட்டு பயங்கர காற்று. சரி, ஆண்டவர் என்ன நினச்சிருக்காரோ அதானே நடக்கும். அன்பானவர்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு இதெல்லாம் நான் செஞ்சேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன நினச்சிருக்காரோ அது நடக்கட்டும். ஆனால் இந்த கூடாரத்தில் எனக்கு கஷ்டம் ஆச்சு. நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். யாரவே எங்கே போய் கூப்பிட முடியும்? பயங்கர காற்று. அவ்வளோதான். இனி நான் ஒன்றும் ஒரு பிரயாசமும் பண்ண முடியாது. என்னால் ஒன்றும் முடியாது. அந்த எல்லாம் எங்கேயோ போயிட்டு சீட்லாம். இப்போ தான் நான் இந்த ட்ரம்மை கழுவி தண்ணி பிடிச்சேன், நிறைச்சேன். உடம்புக்கு பயங்கர அழுக்கு, துணிலாம் அழுக்கு, துவைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எடுத்தேன். இப்போ என் மூடே மாறி போச்சு. நான் என்ன செய்யணுமா? என்ன செய்ய? சாவதை தவிர வேறு வழி கிடையாது. இது இனி ஆண்டவர் என்ன நினச்சிருக்காரோ, என்ன சித்தமாக இருக்கோ அதை செஞ்சுட்டு போகிறாரு. அன்பானவர்களே, ஏற்கனவே என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ராக்ட் இன்னும் கிடைக்கல. காசெல்லாம் கட்டியாச்சு. அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்குது. அது இன்னும் கிடைக்கல. அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் டீடு பதிவு பண்ணதுக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு பண்ணியிருந்தேன். அதை பற்றி ஒரு தகவலுமே இல்லை. நான் கேட்டு பார்த்துட்டு இப்போ நான் ஓஞ்சி போயிட்டேன். இனி அதை கேட்கக்கூடாது அப்படின்னே விட்டுட்டேன். சரிங்களா? இப்படி நான் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் ஒரு பெரிய, அதனால் நான் யாருக்குமே மனம் நொந்து போய் தான் இருக்கேன். அது மத்தியில் தான் நான் இந்த பிரயாசத்தெல்லாம் பட்டேன். நான் சந்தோஷமாக இருந்தேன். சரி, இதை நம்ம அப்படி ஒரு ஓடு தூக்கி போட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அது மேலே கிடக்கிற ஓடு ஒன்று இருந்து 8 இன்ச்சு ஓடு, அது 6 இன்ச்சு ஓடு. பயங்கர வெயிட். அன்பானவர்களே, இனி நான் யாரை போய் தேட முடியும்? மாணவர்களே, நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றுமே தெரியல. இதை போடுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஏன்னா யார்கிட்டையும் நான் போய் கேட்க மாட்டேன். இந்த கூடாரத்துக்குள்ளே ஒன்றும் எப்படி இருக்குது? அடித்த காற்றுல அந்த நட்டிருக்க அந்த பைப்பெல்லாம் அப்படியே சரிச்சிட்டு பாருங்க. இந்த பைப்பெலாம் சரிஞ்சு தான் நிற்கிது. அந்த பக்கம் கிழக்கு பக்கமாக சரிச்சிட்டு. இனி நான் இதெல்லாம் தூக்கி போட மாட்டேன். இதுக்கு நான் முயற்சி எடுக்கவும் மாட்டேன். காற்றுல ஓடு கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கலாம். இனி எனக்கு கவலை இல்லை. இன்னையோட லாஸ்ட்டு, இன்னையோட கடைசி.
அவ்வளோதான். இன்றைக்கி தான் காலையில் கொஞ்சம் கஞ்சி வச்சு குடித்தேன். இன்றைக்கி காலையிலையும் கஞ்சி குடித்தேன், மத்தியானமும் கஞ்சி குடித்தேன். தயிர் வாங்கிட்டு வந்தேன். தயிர் வாங்கிட்டு வந்து ஊறுகாய் வாங்கிட்டு வந்து கஞ்சி குடித்தேன். கஞ்சி குடிச்சிட்டு ட்ரம்மு நிறைய தண்ணி நிறச்சேன், கஞ்சி வச்சேன். ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, நான் உயிரோடு இருப்பது அவருக்கு சித்தம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் கேன் நிறைய தண்ணி எடுத்தேன். வாட்டர் கேன் 20 லிட்டரு வாளி ட்ரம்மு நிறச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், ட்ரம்மை ரொம்ப நாளாக கழுவாமல் இருந்து இன்றைக்கி தான் ட்ரம்மை கழுவி தண்ணி பிடிச்சேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். திரும்ப என்ன இதுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். சரி.